ஹலோ மக்களே 305வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல லூச்சி அங்கே இருக்கு இதை உடச்சு விட்டோன்னா தண்ணி எல்லாமே டனலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தாண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, நீ அவங்கள காப்பாற்ற போறியான்னு சொல்லி கேட்டிருப்பான். டே இப்போ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஓமலை தான்டா, ஒன்று தோக்கடிக்காம இங்கிருந்து போக போகிறதில்ல. ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட்ஸையே கொல்ல நினச்சோன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டான் லூஃபி. கம் ரைஃபிள்னு சொல்லிட்டு ஏரில் பாஞ்சிட்டு அடிக்க வரான். அவன் அயன் படியை போட்டு ரிட்டனில் பறக்க விடுதான். உன் ஸ்ட்ரென்த்தில் எனக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, என்னோட புது ஸ்ட்ரென்த்தை நீ பார்க்க போகிற, என்னோட ட்ரிக்கை பாருன்னு சொல்லிட்டு சடனா கியர் 3ன்னு சொல்லிட்டு போன் பலூன் சொல்லிட்டு ஊதுறான். என்னன்னு பார்த்தா கை பெரிய லெவல்ல மாறிட்டு, இப்போ என்னோட மூவை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு என் லெஃப்ட் ஆர்ம்ல வர வச்சு உன்னை அடிச்சு நொறுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்ச அடியில பில்டிங்கே செதறிட்டு அயன் பாடி எல்லாம் ஓட்டச்சு எரிஞ்சிட்டான் லூஃபி. பில்டிங்கே துண்டு துண்டா போக ஆரம்பிச்சிருச்சு. லூச்சியோ ஏர்ல பறந்துகிட்டு இருக்கான். நான் மட்டும் கடல்ல விழுந்தோம்னா என் கதையே முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு லூச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடிச்ச அடியில ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு பார்த்தா நேவி ஷிப்ல போய் விழுதான். அடிச்ச உடனே திரும்பி அந்த ஏர் அப்படியே லூஃபி உடம்புக்குள்ள வருது. பார்த்தா பலூன் மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்கான் லூஃபி. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நேவில உள்ளவன்லாம் மிரண்டு பாக்குறானுங்க. அடிச்ச அடியில லூச்சி செதறி கிடக்குறான். டே யாரா நீ, பவர் ஹோல்டரு பீஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே லூச்சி பார்க்கறான். அப்பாடா நல்ல வேலை ஸ்ட்ரெயிட்டா நேவி ஷிப்புக்குள்ள விழுந்தேன், நான் உயிரோட தான் இருக்கேன், தண்ணி கீழே விழுந்தோம்னா என் கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே இவன் பைரட்டா யாரா, என்னடா ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாஞ்சி சோற தான் கட்டுறாங்க. உசப்பையும் அவனை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் வாங்கடா, நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. டே ஏதோ ஒரு தண்ணி சத்தம் கேக்குதுடா, உனக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வரானுங்க. தண்ணி சத்தமா? ஆமாடா எனக்கும் கேட்கதான்டா செய்யுதுன்னு சொல்லிட்டு ஜோரவும் கத்திக்கிட்டு வரான். அப்பனா நில்லுங்கன்னு சொல்றான். பார்த்தா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. ஆப்போசிட்ல தண்ணி ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. டேய் நம்ம நாமி கிராணிலாம் வராங்க பாருங்கடான்னு சொல்லிட்டு சாஞ்சி சோரவும் பாக்குறாங்க. டேய் தண்ணி வருதுடா, ஏதாச்சும் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. நான் தான் முதல்ல சொன்னோம்னா அந்த பேசேஜ்ல தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு என் பேச்ச கேட்கலன்னு சொல்றான் உசப்பு ஒரு பக்கம். இங்க நாமியை பார்த்த உடனே சாஞ்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நாமி அப்படின்ட்டு. டேய் நம்ம வரைக்கும் ஸ்டக்ல இருக்கோம்டா, இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு சோறங்க இருக்க செவத்தெல்லாம் துண்டு துண்டாக்குறான். பார்த்தா உடைய மாட்டுக்கு அந்த இடம் ஃபுல்லா அயனால செஞ்சிருக்கானுங்க. எங்க ஓடன்னு வர தெரியல. என்னன்னு பார்த்தா தண்ணி அடிச்சு இவனுல பறக்க விட்டுட்டு இங்கேயோ ஒரு பக்கம் நேவியோ வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. வாங்கடா ட்ரெயின்ல ஏறி போவோம்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறவே முடியல. அவனுக்கு ஒரு பக்கம் என்ன பார்த்தா கேனன் வச்சு அடின்னு அடிச்சு பறக்க விடுதானுங்க. எண்ணிஸ்ல போய் கதையை முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே ஒரு நேவிக்காரன் கேட்கறான், வைஸ் அட்மிரல் நிக்கோரோபின் பிரிட்ஜில் இருக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணட்டும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளை நீங்க விட்டுருங்கன்னு சொல்றான் வைஸ் அட்மிரல். அவள் இதுக்குள்ள யாரு இப்போ நுழையாதீங்கடா, அவளை எஸ்கோர்ட் பண்ணிட்டு வரதவங்க வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிரிட்ஜை தவிர எல்லாத்தையும் எரிச்சு நொறுங்கடா, ஒன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் கத்திக்கிட்டு இருக்கான். சரி சார் எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா, சார் நீங்க ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், அவனை ராப் லூச்சின்னு தானே சொல்றீங்க, அவன் CP9ல உள்ளவன் தானே, அவன் என்ன சார் பீஸ்ட் மாதிரி இருக்கான்னு சொல்லி முடிக்கிறானுங்க. பார்த்தா சடனா அவன் நார்மலா மாறுதான். ஆனா இங்க இருக்க நேவியலுக்கு யாருன்னே தெரியல. டே நீ யாரான்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டே முட்டாள் அவரை விடுங்கடா, உங்க கண்ணெல்லாம் கீழே இறக்குங்கன்னு சொல்லிட்டு நேவிக்காரன் ஹெட் சொல்றான். டே அவர் யாருன்னு வாடா உங்களுக்கு தெரியல, அவர் தான்டா CP9ல உள்ள ராப் லூச்சின்னு சொல்றானுங்க. ராபு லூச்சியான்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. உடனே ஒரு நேவி ஆஃபீஸர் வரான். சார் இந்த ராப் லூச்சியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் உண்மையா அது பொய்யான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம்டா, அது ஒரு கிங்டத்துல நடந்துச்சுன்னு சொல்றான். 500 சோல்ஜர்ஸை ஒரு பைரட் குருவே கடத்தி வச்சிருந்துடா, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய விஷயத்த காட்டுறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா பைரட்ஸும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. டேய் பைரட்ஸ் சிட்டியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உடனே அந்த கதையை அந்த வைஸ் அட்மிரல் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா கிங்டத்து மேல கேனன்லாம் வச்சு அடிச்சு நொறுக்குறானுங்க. இந்த பைரட் தாண்டா கேனன்லாம் வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ்லாம் பயப்படுதாங்க. ஆனா சோல்ஜர்ஸே அடிச்சு பறக்க கொடுத்தானுங்க. ஒரு கேனனையே வச்சு நொறுக்கி எரிதானுங்க அவனுங்க. டேய் இது ட்ரென்ச் மோட்டார் தான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ஒழுங்கு மரியாதை கிவ் அப் பண்ணிட்டு சரண்டர் ஆயிட்டு போயிருங்கடா, இல்லைன்னா உங்களை துண்டு துண்டு ஆக்கிரும் சொல்றான் பைரட்டு. அப்படி சொன்னோன்னு எல்லாரும் சோட கீழே போட்டானுங்க. டேய் எல்லாத்தையும் ஹோஸ்டேஜ் அப்படிங்கடா வேர் ஹவுஸ்ல வச்சு லாக் பண்ணுங்கன்னு சொல்றான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல உள்ள கிங் கிட்ட சொல்லிருக்கானுங்க பைரட்ஸ் எல்லாம், உங்களுக்கு உங்க நாட்டோட மக்கள் வேணும்னா உன்னோட த்ரோனை கொடுங்க, அதை உங்க நாட்டையே கொடுங்கன்னு சொல்லியிருக்கானுங்க அவனுங்க. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள கிங்குக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியல. ஆனா அங்க இருக்க அரசர்கள்லாம் சொல்றாங்க, நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம், நம்மள்ட்ட ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் இருக்கு, நம்ம சண்டை போடுவோம்னு சொல்றாங்க அவனுங்க. டேய் நான் அவங்க கூட சண்டை போட்டு என் த்ரோனை காப்பாத்துறதுக்காண்டி என் மக்களை இழக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்கள சாவு விட்டு நான் இங்கேயோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு கிங்கு கேட்கிறாரு. அப்படி சொல்லல சார் சொல்றாங்க அவங்க. டேய் என்னோட சோல்ஜர் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், இந்த த்ரோனை கூட நான் திரும்பி எடுத்துக்கிடுவேன், அதனால அவங்க சொல்றபடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்காங்க. சார் பைரட்ஸ் சொன்னதால நம்ம கேட்க முடியாது சார், அவங்க எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க நீங்க நம்புறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒருத்தன் இவர் மெஜஸ்டின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான். சார் வேர்ல்டு கவர்மெண்ட் இங்க இறங்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்துட்டாங்களா, அப்படியா அவங்கள காட்டுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா வேர்ல்டு கவர்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னாமல, மொத்த கவர்மெண்ட்லாம் வரல, ஒரே ஒருத்த மட்டும் வந்திருக்கான். அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு பையனத்தை அனுப்பியிருக்காங்க. என்ன வேர்ல்டு கவர்மெண்ட் நம்மளை வச்சு நக்கல் பண்றாங்களா, என்ன ஒரே ஒரு பொடியனை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதுதான் ராப் லூச்சி. அந்த
அந்த இறையெல்லாம் எங்கன்னு சொல்லி லூச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இறையா நீங்க பைரட்ஸை பத்தி தானே கேக்குறீங்க, அவனுக்கு எல்லாமே வெஸ்டர்ன் ஹார்பர்ல தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இனிமேல் எவனையெல்லாம் அனுப்ப வேண்டாம், ஏன்ட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. என்னனாலும் இங்க பண்ணுங்க, ஹாஸ்டேஜஸ் உயிரை மட்டும் நல்லபடியா பிடிச்சி கொடுத்து வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கிங்கு வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நீ என்ன செய்யணும் சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூச்சி. வந்தா முறைச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான். என்னடா இவன் நம்மளே முறைக்கானு சொல்லி முழிக்கிறான். வேர்ல்டு கவர்மெண்ட் என்னதான்டா நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிங்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க என்னன்னு பார்த்தா பைரட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கிங்டமே நம்ம கையில வந்துருச்சு, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் காணிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா லூச்சியோ தனியா வந்துகிட்டு இருக்காங்க. சடனா உள்ள வரான். டேய் இங்க எவன்டா கேப்டன் சொல்லிட்டு லூச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ யாரான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேர்ல்டு கவர்மெண்ட் அனுப்பி வச்ச ஆளு, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்குன்னு சொல்றான் லூச்சி. ஆனா சொன்னோன்னே நக்கலை சிரிக்கானுங்க. யாரா நீ பொடின்னு சொல்லிட்டு. டேய் பொடின்னு இருந்துட்டு எங்கள்கிட்ட என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சொல்றத பார்த்தா சிரிப்பா இருக்கு, ஒழுங்கு மரியாதை போயிட்டு வாடா பொடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சோட வச்சுட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. என் வழியில வராதீங்கன்னு சொல்றான் லூச்சி. சடனா டென்ஷன்ல பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வரானுங்க. அயன் பாடின்னு சொல்றான். ஆனா ஸ்வாடெல்லாம் துண்டு துண்டா போது, அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. இவன் என்னடா டெக்னிக்கை போடுறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்க ஈஸியான மாதிரி இருக்கடா, ஆனா வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து சாதாரண ஆள் அனுப்பல மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். நீ ஏதாச்சும் பண்ணனா இங்க இருக்க ஹாஸ்டேஜஸ் உயிர் போயிடும், பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றான் கேப்டன். கண்ணெல்லாம் தலைமலை வைக்கிறானுங்க. ஒழுங்கு முறையை நான் சொல்றத கேளு, இல்லைன்னா ஹாஸ்டேஜஸ் போட்டு தள்ளிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொடி நான் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ராப் லூச்சி நக்கல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹாஸ்டேஜஸ் கூட இவனை வச்சு அடைச்சு வைக்கடான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்டேஜஸ் ரூம்ல தூக்கி வைக்கிறாங்க அவனை. உனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒழுங்கு முறையை இங்க அமைதியா இருந்துக்குன்னு சொல்றாங்க. பார்த்தாங்க ஏகப்பட்ட ஹோஸ்டேஜஸா இருக்காங்க. இவங்களை ரெஸ்கியூ பண்ண வந்தானடா, இதை கேட்க சிரிப்பா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். எவனால எங்களெல்லாம் அடக்க முடியாடா, அதனால ஒழுங்கு முறையதை இருந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம் அடைச்சு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. உடனே லூச்சி உள்ள வந்து கேட்கறான். டே இங்க இருக்க ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே நீங்க இங்க தான் இருக்கீங்களா, இல்ல பிரிச்சு வச்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றானுங்க அவனுங்க. சரி நல்ல விஷயம் சொல்றான் லூச்சி. சேவ்னு சொல்றான். சேவ்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அங்க இருக்க சோல்ஜர்ஸை கொல்ல ஆரம்பிச்சிட்டான். டெம்பஸ்டிக்கு அது இதுன்னு ஒன்னொன்னா போடுறான். பார்த்தா ஹாஸ்டேஜஸை கொன்னு எரிஞ்சிட்டான். ஒரு ஹாஸ்டேஜஸ் கூட உயிரோட இல்ல. இவன் யாருக்கு வேலை பார்க்க வந்தானே தெரியல. உள்ள இறங்கி 500 ஹோஸ்டேஜஸையும் கொன்னு எரிஞ்சிட்டான். என்னது அங்க உள்ள ஹோஸ்டேஜஸை கொண்டானா, அதுக்கு இவன் பெர்மிஷன் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கவர்மெண்ட்னாலே வந்து நீதிக்கு தானே போராடும், இவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இங்க உள்ள சோல்ஜர். உடனே வைஸ் அட்மிரல் ஒரு முறைக்கான். கவர்மெண்ட்ல நம்ம அதெல்லாம் பேச முடியாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். நான் சொல்றது தெளிவாகலடா, அந்த பையனை நோக்கி அது பிறகு எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவன் கல்லு மாதிரி நின்னான்டா, அவன் எதுக்கு பயப்படவே இல்லை சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். அங்க இருக்க பைரட்டு ஒருத்தனையும் விடவே இல்லை, எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சான்டா. அங்க இருக்க கேப்டனை கூட விடலாம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா பைரட்ஸ் எல்லாம் வந்து பயந்துட்டு ஓடி வராங்க. பாஸ்ன்னு சொல்லிட்டு. சார் அந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்தானே ஒரு பொடியன், அவன் எல்லாத்தையும் கொன்னுக்கிட்டு இருக்கான் சார் சொல்றான். என்னது கொன்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேப்டன் வரான். கேப்டன் வந்துட்டு மிரண்டுட்டான். ஒரு சோல்ஜர் கூட விட்டு வைக்கல அவன். இவங்களுக்கு கூட கொண்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கேப்டன். டே இவங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். இவனுக்கு என்னடா கிரைம் பண்ணான்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா அந்த நாட்டையே காப்பாத்துறன்னு சொல்லிட்டு தானடா வந்திருக்கானுங்க, ஆனா இவனுக்கு எல்லாம் வீக், இவனால வந்து எதுவும் பண்ண முடியல, அப்பனா இதுவே ஒரு கிரைம் தான் சொல்றான். வீக்கானவன்னா எவனும் உயிரோட அவசியமே கிடையாது, அதனாலதான் கொன்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவன் ரொம்ப பேசுறா, இவன் கதையை முடிங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கேப்டன். கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குறானுங்க. லூச்சியை விட்டு எரிக்கிறானு அவனுங்க. ஏடா அவன் கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவன். ஆனா லூச்சி அங்கேதான் நின்னுட்டு இருக்கான். என்னடா இவன் சர்வே பண்றான், யாரா இவன் சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சேவ்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வரான். ஃபிங்கர் பிஸ்டன் சொல்லிட்டு கேப்டன் அடின்னு அடிச்சு நொறுக்குதான். வந்தான் கேப்டனை சாவடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். தெய்வம் ஒரு மான்ஸ்டர்டா, வாங்கடா போன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அவன் முதுகுலே வந்து ஏகப்பட்ட மார்க் இருக்கதான் செஞ்சிருக்கு. அது புல்லட் மார்க்கா இருந்திருக்கு. CP9 இன்டெலிஜென்ட்லேயே வந்து 13 வயசுலேயே ஒரு ஏஜென்ட் ஆனவன்டா. அவன் சாதாரண எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அவன் ஒரு கில்லிங் மிஷின்டா. அவன் இறங்கினோம்னா சாவு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 13 வயசுல CP9 சொல்லிட்டு முழிக்கிறானுங்க ஒரு பக்கம். அவன் டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணா அவன் அதுக்கு என்னன்னாலும் செய்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்படியே கட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. கம் ராக்கெட்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். டேய் கார்கடா முகிவரா லூஃபி 100 மில்லியன் பிரீட் அவன் தலைக்கு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே அவனை சுட்டு தள்ளுங்கடா சொல்லிட்டு லூஃபி சுட்டு தள்ளுறானுங்க. போன் பலூன்ல ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சாட்டனா காலை மேல பெருசாக்கிட்டு கம் ஜெயின் டாக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். நேவி ஷிப்பை துண்டாக்கிட்டான் லூஃபி. யாரா இவன் ஜெயின் டாடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. சடனா டெம்பஸ்ட் கிக்க போடுறான். லூஃபி அதுல இருந்து பிளாக் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா லெப்படா மாறுதான். வேற ஃபார்ம்ல போய் லூஃபிவே கடிக்காம. சடனா லூஃபி திரும்பி வந்து பலூனை வாங்கிக்கிட்டான். கம் ஜெயிண்ட் விப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். சுத்தி இருக்க கப்பலை மட்டும் ஓட்டைக்க ஆரம்பிச்சிட்டான் லூஃபி. ஃபிங்கர் பிஸ்டல் சொல்லிட்டு கை காலெல்லாம் அட்டாக்க போட ஆரம்பிச்சிட்டான். லூஃபி தெரிச்சுக்கிட்டு இருக்கான். டே உன்னோட ஸ்பீடு அந்த அளவுக்கு பவரெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஸ்பீடுல தோத்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி ஏர்ல வச்சு அடிக்கிறான். டெம்பஸ்டிக்கு விக்டரி பேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான். லூஃபி மேல அட்டாக் உள்ளது லூஃபி என்ன ஆனானே தெரியல. இதுல ஒரு பக்கம் என்பது ஏர்ல இருக்கான். ஆனா லூஃபி இருந்தாலும் பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். கொஞ்சம் ரெண்டு துண்டா ஆக்கியிருப்பான்னு சொல்லி லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். நக்கலா வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லாபர் லூச்சி கட்டி ஃபிளேம் அங்க பாத்தியடா, ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுடா, அவங்க கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. CP9 ஹிஸ்டரியிலே வந்து ராப் லூச்சிக்குள்ள எவனுமே கிடையாடா, அவனுக்கு ஒரு வேற கதையே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் உங்க முகிவர கதை முடிய போது அவன் சாக போறான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம்.
பக்கம். டேய் முகிவரா நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம்டா, நீ யாராச்சும் காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஃப்ராங்கி. ஒன்னு ஒரு நேவிக்காரன் கத்துறான், சார் முகிவரா லூஃபி ராப் லூச்சி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அவன். ராப் லூச்சிலாம் சாக போறதுடா, அவன் சாதாரண ஆளே கிடையாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டேய் 4 நம்பர் ஷிப்பை நோக்கி அடியை போட ஆரம்பிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் வைஸ் அட்மிரல். 5 செகண்ட்ல அட்டாக் ஆரம்பிக்கணும்னு சொல்றான் அவன். சார் நம்ம ஆளுகளே 1000க்கு மேல அங்க இருக்காங்க சார், என்ன சார் பண்ணணும்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா வைஸ் அட்மிரல் எய்த்தாக்குல இருக்கவனே சுட்டு தள்ளிட்டான். கிரிமினல் எல்லாம் இங்கிறது தப்பிக்க விடக்கூடாடா, நான் ஃபியூச்சர் மட்டும் தான்டா பாக்குறேன்னு சொல்லிட்டு வைஸ் அட்மிரல் அவன் நேவியாலே அடிக்கிறான். சாடனா கேனன் நோக்கி 4 நம்பர் ஷிக்கை நோக்கி குறி வைக்கிறானு அவனுங்க, சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா பறக்கு. அதோட எபிசோட் முடியாது, அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.